நிஷா ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ண போறா. என்ன ஸ்நாக்ஸ் நிஷா? என்னன்னா இன்னைக்கு நம்ம கடலை மாவுல செஞ்சிருப்போம், என்னென்ன மாவுலயே செஞ்சிருப்போம். என்னாடி செய்ய போற? செஞ்சிருப்போம். என்ன செய்ய போறேன்னா போண்டா செய்ய போறேன். போண்டா. போண்டா. அதுவும் கோதுமை மாவு போண்டா செய்ய போறேன். கோதுமை போண்டா அப்படி சொல்லு. வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. சுகர் உள்ளவங்கலாம் 3 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் உள்ள மாவு, புளிச்ச மாவு, இட்லி மாவு. அது என்னடி? அது என்னன்னு? அது கோதுமை மாவுன்னு சொல்லிட்டேனே. கோதுமை மாவு 1 கப்பு, அதுல இந்த புளிச்ச மாவு, அது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தயிர். அருமையா புளிக்க போகுது இப்ப எல்லாம். தயிர், புளிச்ச மாவு எல்லாம். அடுத்தது இது கூட சால்ட் தேவையான அளவுக்கு. சால்ட், உப்பு சொல்லு. சால்ட், உப்பு. சால்ட்டா உப்பா? ரெண்டும் ஒண்ணுதான். டெஸ்ட் பண்ணு. கொஞ்சம் சுடு தண்ணி, வெதுன்னு சுடு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியில் ஏதாவது தூசி கிடக்கிற மாதிரி இருக்கு பாரு, பார்த்துக்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அடுத்தது போண்டா சுடுறது, சாப்பிட்றது, ரிவ்யூ பண்ணுறது அனைத்தும் பார்க்கலாம் அந்த வீடியோவில். ரிவ்யூ பண்ணுறேன். சாப்பிட்றதுன்னா திங்கிறது, தின்னு பார்த்துட்டு டேஸ்ட்டு சொல்கிறது தான் ரிவ்யூ பண்ணுறது. அடுத்த கொஸ்டின் கேளுங்க. ஓகே, இன்னைக்கு ஸ்நாக்ஸு. இது இப்போ நம்ம நல்லா சப்பாத்தி மாவுக்கும் இல்லாமல், கொஞ்சம் தண்ணியாகவும் இல்லாமல், கொஞ்சம் மெதுவடை இது பண்ணுவோம்ல, அந்த மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பசஞ்சு எடுத்துக்கணும். இன்றைக்கி விறகடுப்பில் தான் இப்போ நிஷா போண்டா சுட போகிறேன். கேஸ் எல்லாம் முடிஞ்சு, ஜோலி சுத்தம், டப்பா சுத்தம், டிப்பா இருக்கிற வரைக்கும் சட்ட எறியும். இது டெய்லி 4 குக்கிங், 5 குக்கிங். ஒரு குக்கிங்கு முக்கியது. ஆமாம், குக்கிங் வீடியோ போட்டால் எவ்வளோ நாள் ஆயிடுச்சு? ஒரு 4 நாள் 5 நாள் இருக்குமா சமைக்கிற வீடியோ? விலாக் வீடியோ பிடிச்சிருக்கா, குக்கிங் வீடியோ பிடிச்சிருக்கா? ஆனால் எது போட்டாலும் நீங்கள் பார்த்து தான் ஒன்று, வேறு வழி இல்லை. எது போட்டாலும் பார்க்க மாட்டேங்கிறீங்க, அதை சொல்லு. நான் லீவுக்கு ஏதாவது எங்கேயாவது போகலான்னு பார்த்தா பட்ஜெட்டு இல்லை. அடுத்த வாரம் போகிறோம். அடுத்த வாரம் இல்லை, இப்போ இன்னைக்கு தேதி என்ன? இன்னைக்கு தேதி 1. ஆமாம், இனிமேல் நமக்கு இன்னைக்கு சொல்லவே மறந்தாச்சு. என்னது இன்னைக்கு? உழைப்பாளர் தின நல்வாழ்த்து. இந்த வீடியோ 4 நாள் கழிச்சு போடுவேன். இப்படி எல்லாம் சரி. மே தின வாழ்த்துக்கள் சொல்லியாச்சு. இது இன்னைக்கு என்ன தேதி? 1ஆம் தேதியா? இனிமேல் 9ஆம் தேதி தானே உனக்கு ப்ரோக்ராமு, தானேஷ் பர்த்டேக்கு. அதுக்கு முன்னாடி 8ஆம் தேதியா? 4ஆம் தேதி எங்கேயுமே போக முடியாது, அன்றைக்கி ரிசல்ட் வருது. அதனால் 4ஆம் தேதி வேணாம். நாளைக்கு என்ன 2ஆம் தேதியா? அத்தைக்கிட்ட அமௌண்ட்டு கிடைக்காது. வாய்ப்பே இல்லை ராஜா, சொல்லி கூட வாய்ப்பு இல்லை. எங்கேயும் கிளம்ப முடியாது. இன்றைக்கி வேறு கடையை வேறு சாத்திட்டாங்க. ரொம்ப வருத்தப்படுறியே, இது பண்ணாமே இருக்க போற. பிளாக்லயா வாங்கி இது பண்ணிடுவீல்ல? நீ ஏதாவது போலீஸ் என்ன பிடிச்சிட்டு போகிறதுக்கு வீடியோ பார்த்துட்டு பிடிச்சி வச்சு 6 மாதம் உள்ளே கொண்டு போய் வச்சு குத்துன்னு குத்துவாங்க. பிளாக்ல விற்கிறவங்கள தான் பிடிப்பாங்க, குடிக்கிறவங்கள பிடிக்க மாட்டாங்க. அவனுக்கு பிடிச்சாதான் நீ பிடிக்கிற, அவனதான் பிடிக்கணும். விடுமுறை திரும்ப 4ஆம் தேதி வேற விடுமுறை கடை. விடுமுறைன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாத. விடுமுறை இருந்தாலும் அதுக்குள்ள காசு கரெக்டா வாங்கிக்கிறியா இல்லையா? கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க. தள்ளி விட்டுருவேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணது, அப்புறம் கொஞ்சோண்டு மல்லித்தலை, 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் கீழே கிடந்து பொறுக்கிட்டு வந்த பச்சை மிளகாய் மாதிரி இருக்கு. வீட்டில் நாங்கள் எப்பயுமே பச்சை மிளகாய் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்குவேன். அது சட்னிக்கு, இதுக்கு, அதுக்கு, குழம்புக்கு தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு. இப்போ முதக்கொண்டு தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கணும்னா அதில் 2-3 அதுலயும் பச்சை மிளகா இல்லை, தக்காளி வெங்காயத்துல போட்டு வதக்கிட்டேன். முட்டை பொரிச்சா அதுலயும் இல்லை பச்சை மிளகா. இல்லைன்னு தியா தரணிச்சும் அந்த தட்டில் என்ன பொரிக்க போட்டாங்க? ஒரு பாதி 5 முட்டைக்கு ஒரு பாதி மிளகா போட்டிருக்க. என் வீட்டில் இருந்ததே 4 மிளகா, அதில் இங்கே வந்துருச்சு. நாளைக்கு நாளைக்கு இல்லை, இன்னும் 2-3 நாளையில் 2 நாளையில் அன்னதானம் பண்ண போகிறோம். என்ன அன்னதானம் சாப்பாடு கொடுக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் 2-3 நாள். இப்போ சாயங்காலம் வேறு திருவிழாவுக்கு போகிறோம். போயிட்டு வா. போகிறோம். உப்பள்ளி கொட்டிக்கிட்டே இருக்கிய, என்னது? பத்தலை. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டே இது பண்ணுறீ போண்டாவில். எண்ணெயெல்லாம் ஊற்றக்கூடாது. ஸ்ரீதியா அந்த அடுப்பு உள்ள தள்ளி விடு, வேற உள்ள தள்ளி. எண்ணெயே காஞ்சி போட்டுருக்கோம். நேரம் போண்டாவே போட்டு எடுத்து சாப்பிட்டே முடிச்சிருந்துருக்கலாம். வெயில் நேரத்துல பச்சை தண்ணியில் குளிச்சு தொலைங்க. இந்த சுடு தண்ணியை வச்சு குளிச்சுக்கிட்டு இருக்கா. கிறுக்கு, நீ தான் பச்சை தண்ணி, நீ தான் சுடு தண்ணி குடிப்பேன். நானும் ஏதாரணி சொல்லவே பச்சை தண்ணி. மண்டை சூடாகி விட்ட காரணத்தினால் தொப்பியை கழட்டி விட வேண்டும். ஆமா, இது ஒரு தொப்பி வாங்கி
இப்போ இதுக்கு போகிறோம்ல பைக்கில் போகிறோம்ல அப்போ போட்டுக்கிட்டு போகணும். நாளைக்கு விஜய் வேளாங்கண்ணி போகிறாராம். கூட்டமாக இருக்கும். போண்டா போண்டா பிள்ளைகளுக்கு சாயங்கால நேரத்துக்கு. ஆமாம், திங்க எது இருக்கா திங்க எது இருக்காங்குதுங்க. போவேன். ஒரு அடுப்பை முதல்ல எரிச்சு விடு, கையை கழுவு. அந்த பாத்திரத்தில் தான் தண்ணி இருக்குது, அதில் கையை கழுவிட்டு அந்த அந்த எதுக்கு தண்ணி இருக்குது எடுத்து கழுவு. அதுவும் சுடு தண்ணி தான். தியா 2 தென்னை மட்டும் எடுத்துட்டு வா. தியா அந்ததான் இருக்கு, அந்த சாக்கு நிறையா இருக்கு. அவள்கிட்ட போய் சொல்றா, அவள் அங்கே இருக்கிற நீ இங்கே நிற்கிற. நான் எவனை குனிஞ்சு நிமிந்து வேலை பார்க்கறதுக்கு உனக்கு அவ்வளோ இதாக இருக்குது. அட எடு ஒன்று கொத்திராது. குத்திருச்சுன்னா அப்புறம் கொத்திச்சுன்னா நுர தண்ணி போக வேண்டியதாங்க. இருந்து என்ன பண்ணுறது? இப்போ ஏன்னா எனக்கு இன்னைக்கு விஷக்கடின்னு போட்டிருக்கு காலண்டரில். ரெத்தியான கொசு வேற சூத்தில் 2 போட்டு விட்டுருச்சு. இதில் அதே வீங்கி போயிட்டு உட்கார முடியாமல் நவந்துக்கிட்டு கிடக்குறேன். அதான் பாத்ரூம் உள்ள போனால் உட்காந்தா வலிக்குமோ நின்னுமோண்டு ஒரு தடவை தண்ணி ஊற்றுனேன். அப்புறம் இங்கிட்டு வந்தேன், அப்புறம் அங்கிட்டு போனேன். அது வலிது. ஏன்டா அந்த ப்ரெஷ்ஷை போட்டு தேய்க்கிற வைடா, ஏன்டா கை வலிக்குதா? வரேன் வீட்டில் எப்படிதான் இது. தர்ணேஷா இங்கே வாயா, அடுப்பு பற்ற வையா. ஏய் இங்கே வாடா, அம்மா கையில் மாவா இருக்குது, வந்து பற்ற வச்சு விடு. விடியா அடுப்பை பற்ற வச்சு விட்றா. அந்த எடுத்துகிட்டு வந்துட்டாடி ஆயுதங்க இதெல்லாம் போடா, எடுத்துக்கிட்டு போடா. ஒரு வேலை சொன்னால் 4 வேலை செய்வான். போடா, பிளாஸ்டிக் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு எரிச்சு விட. போடா, எடுத்துகிட்டு போயிடுறா. எடுத்துகிட்டு ஓடி போயிரு. அவனை கேட்டதுக்கு நானே தான் அடுப்பு பற்ற வச்சுட்டேன். ஏன் அப்புறம் அவனை கூப்பிட்டு கத்திக்கிட்டு கிடக்கு. ஐயோ இங்கே பாரு, என்னன்னு கேட்குறேன். எலி குஞ்சு மாதிரி காக்கா ஆட்டு புழுக்க மாதிரி எலி குஞ்சு மாதிரி இருந்தான். பத்தியா ஆள் சைஸ் எவ்வளோ பெருசா இருக்கா. அடா அதான் இல்லை அதான். ஆனால் இந்த டைலாக் ஒன்று சொல்லிக்கிறார், தோல் குழந்தை பிள்ளைய அடிக்கக்கூடாது தெரியுமா அப்படின்னு. தண்ணியா ஆடி கழுவு அப்படிதான். எதடா குடிக்கிற? குடிக்கல, அதை பற்றியா எதில் ஊற்றிக்கிட்டான் கிறுக்கு. தோலுக்கு வளர்ந்த பிள்ளைய அடிக்கக்கூடாது, யார் சொல்கிறது? சொல்லுவாங்க அப்பப்போ. தோலுக்கு மேலே வளர்ந்த பிள்ளைய தான் நல்லா சாப்பாக கொடுக்கணும். என்னடி போண்டா போடுறியா, என்ன தடி போடுற? உன்னைய தான் போட்டு இப்போ வறுத்து எடுக்கணும். சின்னோண்டு வெடியா தான் எரியானா மாவு பேனைங்களும் அடிப்பேறானா சும்மா கொண்டாந்து இப்படி உள்ள திரிச்சு வச்சுட்டு அப்பயே ஒரு மட்டை வச்சுருந்தா நான் போய் சின்னோண்டு வெடியா தாங்க. அவளெல்லாம் முன்னும் அவளுக்கு மணி 10 நிமிஷமா வெடி எடுத்துக்கிட்டு இருக்கேன். இப்படியே வச்சுட்டு இருந்தேன்னா நான் அடுப்பு எரிய விட்டு நல்லா இது பண்ணோடனே டக்குன்னு போண்டா போடுற எடுக்கணும். மட்டை எடுக்கணுமா? தரணேஷா பாருங்க இப்படி இது பண்ணிக்கணும். அடி செருப்படி வாங்க வர. நீ வண்ணதான் நான் சொல்றேன், நான் சும்மா சொல்லிக்கிட்டு. தரணிமா, தரணேஷா இங்க வாயா, வா. ஒரு வேலை ஒன்று இருக்கு. வேலை ஒன்று இருக்கீங்க, வா. இல்லை தீயா கேட்பா, தரணேஷை கூப்பிட்டு வேலை செய்யல. அம்மா உங்க வேலையில என்னையும் சேர்த்துக்கிறீங்களா அப்படிமா. வா, இதெல்லாம் ஆளுக்கு 2 எடுத்து கொண்டு கழுவுற இடத்துல போடுங்க. உப்பு போதுமில்ல நிஷா? உப்பு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிரு. உப்பு வீட்டுக்குள்ளே வச்சிரு. சரி வாங்க இங்கே பாருங்க, இதான் உளுந்த மாவு. கை கழுவிக்க. இது பாருங்க, இந்த உளுந்த மாவுக்கு இது பண்ணுவோம்ல அது மாதிரி. உளுந்த மாவா? உளுந்த மாவுக்கு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும். கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி எடுக்கணும். இங்கே உப்பு யார் எடுத்துகிட்டு போகிறது? இப்போ போடுவோம் வாங்க போனா. சாணி மாதிரி சத்துன்னு போய் உட்காந்துருச்சு போண்டா. ஏன்டி என்ன சுட்டாதானே அடி அது இப்போ போடுவோம் பாருங்க போண்டா. அங்கே மாதிரி முட்டை முட்டையே வருது. அப்புறம் முட்டை சுற்றுச்சு நான் நினச்சேன். அது இது என்ன கோழியா முட்டை விடுறதுக்கு? அங்கே பாரு அவனை பாரு, அந்த பாரு என்னென்ன. இப்போ தாங்க ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு இளநியை போட்டு தாக்குனாங்க. இளநி வெயிலுக்கு. சுற்றுச்சு இப்போ போடும். என்னம்மா
டேய் இது என்னடி போண்டாவா ஒழுங்கா வருமா? சரி பொரிச்சு எடுக்கிறியா? எடுக்கையில் பார்ப்போமா? இது வேவுறதுக்கு 1 மணி நேரம் ஆகும் போல இருக்கு. என்னது இது? அடுப்புக்குள்ளே போட்டு விட்றேன். எடுப்பா மேடம். கோதுமை போண்டா எடுங்க தின்னு பார்ப்போம். என்ன சிரிக்கிறிய? எடுக்கிற முன்னாடி ஒன்று சொன்னேன். அதனால நீ தான் டேஸ்ட் பார்க்கணும். இல்லை நீ டேஸ்ட் பார்க்குறேன்னு சொன்னப்ப நான் அதை நினச்சேன். தனிஷ் வாப்பா அங்கே பாரு பாடா திருவா வேலை தாண்டி பண்ணுறான். அவ்வளோ தண்ணி அள்ளி அள்ளி ஊற்றிக்கிட்டு இருக்கான் வெயில் நேரத்தில். சரி கோயிலுக்கு கிளம்புவோம் தரேன் சார். கோயிலுக்கு திருவிழா கிளம்பணும். அப்படி போடு செக்கு செக்கு சிக்கு சிக்குன்னு அடிக்குது. வா சாப்பிட்டு பாரு தம்பி. தொப்பி எடுத்து வரமா தண்ணியை கொண்டாந்து அதை தெளிச்சு விட்டேன். இல்லை இந்த நீ எண்ணெயை கொண்டாந்து தொப்பியில் தெளிச்சு விட்ட. 2 பேரும் ஆயிமாவணும். பிச்சு தர சொல்கிற அம்மா முதல்ல. அம்மா பிச்சு போடுண்டா. ஏய் சூடுடா அவதி பிடிச்சவனே. இந்த பிச்சு போடுத்து போடுறா. இந்த அம்மா பிச்சு போடுத்து போடுறா. அதை ஊதிட்டு சாப்பிட்றா. எப்படி இருக்கு டேஸ்ட்டு? நல்லா இருக்கா நல்லா இல்லை? என் ஓய் செஞ்சிச்சுன்னுலாம் சொல்லக்கூடாது. கரெக்டாக உப்பு இருக்கு, உப்பு இல்லை, உரப்பு இருக்கு. சூப்பராக இருக்கு. என்ன மாவு இது? தின்னு பாருங்க வாடி நிஷா. எடுத்துக்க 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 எடுத்துக்க. உனக்கு தான்டா எடுத்துக்கடா. எடுத்துக்க. கை கழுவிட்டியா? கை கழுவிட்டு தானே சாப்பிட்ற? சரி போ தரணீஷ். இங்கே பாரு அப்பாவை பாரு. போயிட்டு கரெக்டாக 5 நிமிஷத்துக்குள்ளே குளிக்கிறதுக்கு துண்டை கட்டிக்கிட்டு வரணும். போ ஓடு. கோயில் குளிச்சுட்டு கோயிலுக்கு போகணும். இந்த அடுத்த இது போட்டுக்கிட்டு இருக்கா நிஷா ரெடியாகி. இது இன்னைக்கு ஏற்றுறணுமா இல்லை வச்சுருந்தீங்களாம்மா? இன்னைக்கு ஏற்றுறேன். கெட்டு போயிடும். வெங்காயம்லாம் போட்டுருக்கலாம். எப்படி இருக்கு? ஆயிலே வைக்கல அதுக்குள்ளே நல்லா இருக்கும். ஆயில வச்சோன்னே அப்படி தின்னுட்டு சொல்லக்கூடாது. வாயில் வைக்காம எப்படி வெண்டிருப்பாங்க? அப்படி ரிவ்யூ சொல்லக்கூடாது. சாப்பிட்டு மென்று தின்னு பார்த்துட்டு உப்பு கரெக்டாக இருக்கா? எல்லாமே கரெக்டாக சூப்பராக. சரி வாழ்த்துக்கள். லெமன் இருக்கா? இல்லையா? சரி ஓகே எல்லாருக்கும் பாய் சொல்லு. இருக்கா? போய் ஒரு லெமன் ஜூஸ் ஒன்று போட்டுக்கிட்டு வா. போடு. சரி இல்லை நான் அப்புறம் நீ இது போட்டுட்டு வரோமே நான் இது பண்ணிக்கிறேன். ஓகே சரி ஓகே பாய் சொல்லு. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் பண்ணிக்கோங்க. செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. சுட சுட இருக்கு. ஓகே பாய்.